Assalamualaikum and hi friends. Welcome to my kitchen by Fasa. எல்லாருமே சுகமைப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்னடா இத்தனை நாளை பிறகு வந்திக்கிறாளே அப்படின்னு என் மேலே அப்படியே செம்மையாக கடுப்பாகலாம் மீப்பீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாட்டையுமே அப்படியே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட கிடக்கல. நிறைய பேர் பர்சனலாக வாட்ஸ்அப்பில் கூட வந்து ஏன் சிஸ்டர் வீடியோவே போடலை, உங்களோட வீடியோக்காக நாங்கள் பார்த்து டீக்கிறோம்னு கூட நீங்கள் நினைக்கலையா, அந்த மாதிரியெல்லாம் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலேயே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு என்னைய பற்றி நினச்சி அப்படி மெசேஜ் பண்ணுறதுக்கு. நிறைய டைம் கிடைக்கவே இல்லை. இந்த சொன்னேன் இல்லையா, பிஸ்னஸ் கொஞ்சம் ப்ரொடக்ஷன் அந்த மாதிரியே போய்த்துட்டிருக்கிறதால வீடியோ எடுக்கணும் அப்படின்னு எனக்கு அந்த மைண்ட் வரல உண்மையிலே. ஏன்ட்டு சொன்னால் அந்த மைண்டெல்லாம் நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கணும். அப்போ தான் ஒரு கண்டென்ட் யோசித்து உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டான கண்டென்ட்டாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் தரையில் வைக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இல்லாததுனால நான் வீடியோவே எடுக்கலை. கொஞ்சம் குட்டி குட்டி கிளிப்பாக சேர்த்து வச்சுருந்தேன், கட்டாயம் இன்ஷால்லாம் ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக. என்ன இப்பெல்லாம் வந்துட்டு இவள் பிஸ்னஸ் மைண்டாகவே யோசிக்கிறாளே, வீடியோஸ் எல்லாம் போடுறல, அந்த மாதிரியெல்லாம் கோச்சிக்க வேணும். உங்களோட வீட்டு பிள்ளையா நினச்சி மன்னிச்சுக்கோங்க. இன்ஷால்லா இயன்ற வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். எனக்குமே அது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் வீடியோ போடுறது. அது இல்லை அப்படின்னு நினைக்கக்கலே அவ்வளோ கவலையாக தான் இருந்துச்சு. அந்த வேலைகள் கொஞ்சம் நல்லாவே அந்த தலைக்கு மேலே வேலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதனால தான் கொஞ்சம் போடாமல் இருந்தேன். இதுக்கப்புறம் இன்ஷால்லா கட்டாயம் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த மைக்கை பிடிச்சி பேசக்கல எனக்கு சரியான எக்ஸைட்மெண்ட். ஏன்னு சொன்னால் உங்களோட ஷேர் பண்ண நிறைய விஷயம் விற்கிது. ஏன்னா நிறைய நாள் ஆகிட்டு அவங்களோட பேசி நிறைய விஷயங்கள் விற்கிது உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு. அது சுற்றி இன்றைக்கி வீடியோவை கொஞ்சம் அப்படியே தர 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 தரன்னு இழுத்துட்டு பேத்திக்கிறேன். கொஞ்சம் அப்படியே கதை கூட வைந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாரும் இல்லை, ஒரு சில பேர் சொல்லுவாங்க கதை கூட கதையை குறைய அந்த மாதிரி. எனக்கு அப்படியே இல்லை உண்மைக்குமே. ஏன்ட செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு நான் பேசினா தானே விருப்பம். ஃபஸ்ட்டு நான் அப்படியே பேசிட்டு போகிறேன் இல்லையா. இன்றைக்கி காலையிலே எனக்கு இந்த பிளான்ட் வேலை கொஞ்சம் இருந்துச்சு. சொன்னேன் இல்லையா பிஸி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வீட்டு வேலையுமே அப்படி க்ளீனிங் அந்த மாதிரி எனக்கு கன்சிஸ்டண்ட்டாக செய்ய கிடைக்கல. பிளான்ட்லாம் வந்துட்டு நல்லாவே தூசி அடைஞ்ச மாதிரி இருந்துச்சு. அப்போ நாங்கள் எப்போவுமே இண்டோ பிளான்ட்ஸ் வச்சு வளர்க்குறது வந்துட்டு அந்த நல்லா ஆக்சிஜன் கிடைக்கும், காற்று வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அந்த மாதிரி இல்லையா. அப்போ இந்த இலையிலலாம் தூசி படிச்சுட்டு அப்படின்னு சொன்னால் அந்த ஆக்சிஜன் வந்துட்டு அந்தளவு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரீட் பண்ணினேன் எங்கேயோ. அப்போ எல்லாத்தையும் தொடச்சி விட்ருவோம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியே வச்சு எல்லாரையும் அப்படியே க்ளீன் பண்ணிட்டிருக்கிறேன். ஷேர் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அதில் முதலாவது ஷேர் பண்ண வேண்டிய விஷயம், நான் இன்னொரு புதிய யூடியூப் சேனல் திறந்திக்கிறேன். உங்களை எல்லாட்டையும் செல்லணும். இப்போ வரைக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்துட்டு உங்கள்ட்ட எல்லாம் செல்லாமல் செய்யணும் அப்படின்னு நான் செய்யலை. சும்மா விளையாட்டாக இப்படி நிறைய நாள் ஆசை மனசுள்ளுக்கு சிங்களயால் வந்துட்டு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஏன்ட வீடியோஸே டப் பண்ணி போடணும் அப்படின்ட்டு. அப்புறம் 5 மாதத்துக்கு முன்னுக்கு அப்படி போட்டு வைக்கவும், இப்போ ஸ்ரீலங்காவில் ஒரு பிரச்சனைக்கு தான் இல்லையா, வெரிஃபை கோட்ஸ் வந்துட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 5 மந்த்துக்கு முன்னுக்கு எல்லாம் போட்டு வச்சுட்டு தம்ப்நெயில் போட பார்க்கல தான் எனக்கு அந்த விஷயம் தெரியும். வெரிஃபை ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதை அப்படியே ஹோல்டில் வச்சுட்டு ஹஸ்பண்ட் ஜப்பான் போனாங்க இல்லையா, அப்போ அவங்கள்ட அங்கே உள்ள நம்பர் கொடுத்து வெரிஃபை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பண்ணக்கலை வந்துட்டு கோட் கிடச்சிட்டு. அப்போ அப்படியே பப்ளிஷ் பண்ணி விட்டேன். அதுக்கப்புறம் நான் அந்த வீடியோஸே பார்க்கக்கூட இல்லை. இதெல்லாம் எங்கள் வியூ போகுது, நாங்கள்லாம் தமிழ் சேனலில் 6 மாதமாக அப்படியே கட்டாக சாப்பிட்டு இருந்தோம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் என்ன சப்ஸ்கிரைபர்ஸ் தான் எனக்கே இன்ஃபார்ம் பண்ணாங்க, சிஸ்டர் நீங்கள் இப்படி போட்டிக்கிறீங்கன்னா சிங்களயால போட்டிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சரி என்னடா எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸுக்கெல்லாம் ரீச் ஆகிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சேனலை ஓப்பன் பண்ணி பார்த்தா அப்படியே நல்ல வியூ. அதோட வந்துட்டு சரி இன்னொரு வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டப் பண்ணி போடவும் அல்ஹம்துலில்லாண்டு 2 சேனல்லையுமே எனக்கு 2 வீடியோஸ் போடக்கலையே எனக்கு மொனிடைஸ்ட் ஆயிட்டு. அப்போ எனக்கு உங்களோட சப்போர்ட் நிறைய இருந்துச்சு. நிறைய பேர் அதுலேயுமே மெசேஜ் பண்ணாங்க, பர்சனலாக மெசேஜ் பண்ணாங்க. அதான் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி அல்ஹம்துலில்லா, இறைவனுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் மிச்சம் மிச்சம் கடமைப்பட்டுக்கிறேன் எல்லா விஷயத்துலையும் நன்றி சொல்கிறதுக்கு. அப்போ இந்த விஷயமெல்லாம் சொல்லப்படா அப்படின்னு நினைக்க மாட்டேன். ஏன்டா என்ன ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்தாலும் சரி, எனக்கு ஒரு துக்கமான விஷயம் நடந்தாலும் சரி, எனக்கு என்னவோ தெரியா அந்த பாண்டிங் என்னன்னு சொல்கிறேன்னு கூட எனக்கு தெரியா. உங்கள்ட்ட எனக்கு ஷேர் பண்ணிடணும். நான் இதை நடிப்புக்காகவோ பொய்க்காகவோ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்க வேணும். நிறைய ஹேட் கமெண்ட்ஸுமே வரும், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பேட் கமெண்ட்ஸ் வரும். ஆனால் பேட் கமெண்ட்ஸை விட எத்தனையோ மடங்கு கூட எனக்கு நல்ல கமெண்ட்ஸ், என்னைய மோட்டிவேட் பண்ணுற கமெண்ட்ஸ்,
உங்கள மாரி நல்ல உள்ளங்கள் என்னையோட கூட இருக்கிறீங்க ஹேட்டர்ஸ விட அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். அப்போ உங்கள்ட்ட கட்டாயம் என்ட விஷயங்கள ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் எப்பவுமே நெனைப்பேன். அத சுட்டி அந்த என்ன சேனல் தொறந்த விஷயத்த ஷேர் பண்ணியாச்சு இல்லையா? அப்படியே நிறைய வேலையும் செஞ்சுட்டிருக்கிறேன். ஏன்டா வீடெல்லாம் தூசி, சரியான தூசி, குறுநகல் எல்லாம் தூசிக்கு பஞ்சமே இல்லன்னு சொல்லுவேன் இல்லையா? அத மாரி தான் இந்த கதவெல்லாம் மிக்குது இல்லையா? அதெல்லாம் நல்லா தூசி, அப்ப ஈரமாக்கி எதுவுமே தொடைக்கிற அந்த மாரி பெரிய வேலைக்கு டீப்பா இறங்கல. லைட்டா அப்படி எல்லாம் தொடச்சு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தொடச்சுட்டிருக்கிறேன். எல்லாத்துக்கும் முதல்ல வந்துட்டு இந்த ரீசெண்டா பெஞ்ச மழையில வந்துட்டு நிறைய துயரமான சம்பவங்கள் இலங்கை, இந்தியா எல்லா நாட்டிலயும் நடந்துச்சு இல்லையா? அப்ப அத நினைச்சு அத பத்தி கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். சரியான கவலையா இருந்துச்சு எனக்கு. எங்கட இந்த ஊர் மദ്രஸால அந்த சின்ன புள்ளகள் அப்படி மௌத்தாகி போனது வந்துட்டு. அது மட்டும் இல்லாம இந்தியாலயுமே நிறைய அழிவு, சேதம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேள்விப்பட்டேன். ஆ என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியா. உண்மையிலே வந்துட்டு உயிரில்லாதவங்களுக்கு வந்துட்டு உயிர் பெய்த்துட்டு இல்லையா? அப்ப ஈக்கிறவங்களுக்கு அந்த இழப்ப தாங்கக்கூடிய அந்த சக்திய வந்துட்டு இறைவன் குடுத்துறணும். அப்படிதான் நான் எப்பவுமே துவா செய்வேன். உயிர் இழந்தவங்களுக்கு கட்டாயமா அவங்களோட மறும வாழ்க்கைய சிறந்ததா இறைவன் குடுக்கணும். அவங்களோட இழப்ப தாங்குற சக்திய அவங்களோட உற்றார் உறவினர்களுக்கு வந்துட்டு இறைவன் கட்டாயம் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, மேலும் இப்படி சொன்னா அவங்களோட துவாக்கள்ல கட்டாயம் சேர்த்துக்கோங்க. இவ்வளோதான் வாழ்க்கை இல்லையா? பாருங்களேன், எவ்வளோ நல்லா இருந்துச்சு கிளைமேட். திடீரென்று ஒரு மழை வரணும். அந்த மழையில இத்தன அழிவுகள், இத்தன சேதங்கள். இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா சில டைம் நான் நெனப்பேன். வாழ்க்கைன்றது என்ன இது? என்ன வாழ்க்கை நாங்க வாழ்றோம்? அந்த மாரி ஒரு விரக்தியான ஒரு நிலைமை கூட வரும். அப்ப நான் எப்பவுமே நெனப்பேன், இவ்வளோதான் வாழ்க்கை. வாழ்ற வரைக்கும் சந்தோஷமா இருப்போம் இல்லையா? அதுலுக்கு என்னதுக்கு அடுத்தாக்களு குறை சொல்லிட்டு, நெகட்டிவிட்டி அதுக்கப்புறம் தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுட்டு, இருக்கிற வரைக்கும் நல்லா வாழ்வோம். எப்ப மௌத்து வரும்னு தெரியா? அது வரைக்கும் நல்லா வாழ்ந்துட்டு போவோமே! அவ்வளோதான் வாழ்க்கை. என்னடா இவள் ஞானி மாரி தத்துவம் எல்லாம் பேசுறாளே அப்படின்னு நினைக்க வேணாம். சும்மா நான் எப்பவுமே தனிக்கல நினைப்பேன் இந்த மாரி. என்ன சார் இப்படி நெறைய துயரமான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, எனக்கு ஏன் நினைவு வரும். அத தான் சும்மா அப்படியே ஷேர் பண்ணினேன்னு ஒண்ணும் கணக்கெடுக்க வேணாம். ஒண்டர்ஸ் புக் ஷாப்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். கடையிலேருந்து வந்துட்டு எங்களுக்கு நெறைய இந்த ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் தான் காட்டிட்டிருக்கிறேன். புள்ளைகளுக்கு வந்துட்டு எப்பவுமே இந்த ஸ்டேஷனரி இருக்குது இல்லையா? அப்படின்னு சொன்னா நெறைய விருப்பம். அதுக்காக வேண்டி கண்டதெல்லாம் அப்படியே வாங்கி குடுக்க முடியாது இல்லையா? அப்ப அவங்களுக்கு குடுக்குற ஸ்டேஷனரிஸ் வந்துட்டு அவங்க நல்லா கொஞ்ச நாளாவது யூஸ் பண்றதுக்கு நல்ல உறுதியாயிக்கணும். நல்ல குவாலிட்டி ஆயிக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாரி ஸ்டேஷனரிஸ் தான் இவங்க சென்ட் பண்ணிட்டிருக்கிறாங்க. இவங்கள்ட்ட போயிட்டு எடுக்கவும் மேலும் அப்படி இல்லாம உங்களுக்கு ஐலண்ட் வைட் கொரியரும் வந்துட்டு இவங்க வசதி செஞ்சு தருவாங்க. அப்ப எனக்கு நெறைய ஸ்டேஷனரிஸ் அனுப்பியிருந்தாங்க. எல்லாம் பார்க்கறதுக்கு அவ்ளோ அழகா கியூட்டா இருந்துச்சு. ஏன்னா புள்ளகள் வந்துட்டு சரியா ஆசை. அப்படியே சுத்தி நின்னுட்டாங்க. எனக்கு அது வேணும், இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. கியூட்டா அழகழகான பென்சில், அதுக்கப்புறம் பென், புக்ஸ், அதுக்கப்புறம் பர்ஸஸ் அந்த மாரி நெறைய ஸ்டேஷனரி பாக்ஸ். அது மட்டும் இல்லாம அக்சஸரீஸும் கொஞ்சம் இருந்துச்சு. இந்த மாரி கிளிப்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஹேண்டுக்கு போடுற அந்த பேண்ட் மாரி, அந்த மாரி எல்லாம். ஸோ அதெல்லாம் தான் அப்படியே காட்டிட்டிருக்கிறேன். உங்களுக்கு கட்டாயமா இவங்கள்ட்ட இந்த ஆர்டர் பண்ணையில ஸ்க்ரீன்ல தாரேன் இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி மேலதிக விவரங்கள உங்களுக்கு தெரிஞ்சுட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. இவங்களோட அந்த நேம் எல்லாம் நான் தாரேன் ஸ்க்ரீன்ல. பாருங்க எவ்வளோ கியூட்டா இருக்குது எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. குவாலிட்டி வைஸ் பார்த்தாலும் எல்லாமே குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் தான் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் பயமில்லாம வாங்கையிலும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா சொன்னேன் இல்லையா? ஷேர் பண்ண வேண்டிய விஷயம் 2. இந்த விஷயத்த கட்டாயம் ஷேர் பண்ணணும்ன்றது அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட். நான் பேசக்குள்ள உங்களுக்கு காதுல அடிக்கிற மாரி இருக்குதோ தெரியா, அவ்வளோ கத்தி பேசுறேன்னு அப்படின்னு நெனைக்கிறேன். அந்த எக்ஸைட்மெண்ட்ல வந்துட்டு எனக்கு குரல் கூட அவ்வளோ பெருசா வருது. என்னன்னு சொன்னா, நான் எப்பவுமே ஒரு ப்ராடக்ட் செஞ்சு லான்ச் பண்ண முன்னுக்கு அத 2, 3 டைமாவது செஞ்சு பார்ப்பேன். செஞ்சு பார்த்து புள்ளைகளுக்கு குடுத்து, அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டு அந்த மாரி பார்ப்பேன். அது நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாரி ஒரு ப்ராடக்ட் தான் ட்ரை பண்ணினேன். அது எப்படின்னு சொன்னா, ஒரு டைம் செய்யக்கலே அவ்ளோ ஃபேவரைட் ஆயிட்டேன் என் புள்ளைகளுக்கு. உண்மையிலே புள்ளைகளுக்கு அப்படின்னு ஸ்பெஷலா தான் இந்த ப்ராடக்ட் வந்துட்டு செஞ்சு பார்த்தேன். என் புள்ளைகளுக்கு அவ்வளோ ஃபேவரைட் ஆயிட்டு. எனக்குமே இப்படியெல்லாம் இதில செய்யலுமே, இவ்ளோ டேஸ்ட்டா வருமா? அந்த மாரி ஒரு என்ன சொல்ற, புதினம் மாரி. அப்ப இந்த ப்ராடக்ட்ட கட்டாயம் உங்கட்ட லான்ச் பண்ற வரைக்கும் அவ்ளோ எனக்கு எக்ஸைட்மென்ட். ஒரு இதாவே இருந்துச்சு, தவிப்பாவே இருந்துச்சு. கட்டாயம் செல்லணும், அவசரமா செல்லணும் அந்த மாரி. அவ்வளோ சந்தோஷம் பார்த்ததுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயம். புள்ளைகளுக்கு வந்துட்டு விருப்பமாயிக்குது இல்லையா? அதுவும் இந்த காலத்த பொறுத்தவரைக்கும். அதுதான் எனக்கு சரியான சந்தோஷம். என்னன்னு சொன்னா, இந்த ஸ்ப்ரவுட்டட் ராகி மிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் நான் இப்ப போடுறேன். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இந்த வீடியோக்கு பொறவு ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஏற்கனவே பனானா மிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருந்தோம். மாஷா அல்லாஹ்ன்ட்டு உங்கள்ட்டேருந்து நெறைய நல்ல ஃபீட்பேக்ஸ் அதுக்கப்புறம் நெறைய டிமாண்ட் இருக்குது அதுக்கு. நெறைய பேர் வாங்கி புள்ளைகளுக்கு குடுக்குறீங்க, அந்த மாரி சொல்லியிருந்தீங்க. சந்தோஷமா இருந்துச்சு.
அத மாரி தான் இந்த ஸ்ப்ரவுட்டட் ராகி மிக்ஸ். இது புள்ளைகளுக்கு மட்டும் இல்லாம எங்களுக்கும் யூஸ் பண்ணலும். ஏன்னு சொன்னா ஸ்ரீலங்காலலாம் நெறைய பேர் இந்த புள்ளைகளெல்லாம் சேர்ந்து டீ எல்லாம் குடிப்போம் இல்லையா? அந்த சாயம் போட்டு அந்த மாரி. அத விட ஆரோக்கியமா பால்ல உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி குடுக்குற ஒரு மோல்ட் மாரி. எந்த கெமிக்கல், அதுக்கப்புறம் பிரிசர்வேட்டிவ் ஒண்ணுமே இல்லாம ஸ்ப்ரவுட் பண்ணினது. இந்த மொளக்கட்ட வச்சு, இந்த குரக்கணிக்குது இல்லையா? இத நல்லா மொளக்கட்ட வச்சு, அதுக்கப்புறம் அதால செய்ற மோல்ட். புள்ளைகளுக்கு விருப்பமாயிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக வேண்டி, கொஞ்சமா இந்த சாக்லேட் ஃப்ளேவர் இதுல ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு அது இல்லாம கூட எடுத்துக்கலாம். பெரியவங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொன்னா. அந்த டீட்டெயில நான் கன்டின்யூ பண்றேன். அதுவரைக்கும் எங்கட எண்ணெய் வேலை இருக்குது இல்லையா? இப்போ ஆஃபர் போய்த்திட்டிக்குது அப்படின்றதால மாஷாஅல்லாண்டு நெறைய டிமாண்ட் உங்கள்ட்டேருந்து அவசர அவசரமா ஆர்டர் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பேட்ச் தான் செய்வேன். அப்ப அந்த வேலைகள் கொஞ்சம் மீந்துச்சு. இந்த கருவேப்பில தெரியிறது, அதுக்கப்புறம் மருதாணி தெரியிறது அந்த மாரி வேலைகள். அப்ப அதுகள் எல்லாம் தான் செஞ்சுட்டிருக்கிறோம் நானும் எங்கட பெரியம்மாவும் சேர்ந்து. அப்போ ஆயில் ஆஃபர் போகுது. நெறைய பேர் டிமாண்ட் பண்றீங்க. நெறைய நல்ல நல்ல ஃபீட்பேக்ஸ் கிடைக்குது. அப்ப இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய வந்துட்டு மிஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு நெனைக்கிறேன். இந்த மந்த் ஃபுல்லா டெலிவரி ஃப்ரீல எங்களோட ஆயில் வந்துட்டு உங்களோட வீட்டு வாசலுக்கே எடுக்கலும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்க்ரீன்ல தர இந்த நம்பருக்கு வாய்ஸ் நோட்ஸ் அப்படி இல்லாட்டி மெசேஜஸ் அனுப்பலும். தயவு செஞ்சு கால் எடுக்க வேணாம். கால் எடு நாங்க பேசுறல்ல டைம் இல்ல. உங்களுக்கு வாய்ஸ் நோட்ஸ் இல்லாட்டி மெசேஜஸ் கட்டாயமா அனுப்பிடலும். ஹேர் ஆயில் எல்லாம் ஃபர்ஸ்ட்டா லான்ச் பண்ணக்கல நெனச்சேன். இதெல்லாம் செய்யலுமா? கொரியர் பண்ணலுமா? நான் செஞ்சுருவேனா? அந்த மாரியெல்லாம் நெறைய யோசனைக்கு பொறவு தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அல்ஹம்துலில்லாஹ். உங்களோட ஃபீட்பேக்ஸ் பார்க்கக்கல எனக்கு அவ்ளோ சந்தோஷம். என்ன கஷ்டப்பட்டாவது குவாலிட்டியா என்ன ஹேர் ஆயில் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அனுப்பிட்டே இருக்கணும் அந்த மாரி ஒரு நினைவு. ஏன்னு சொன்னா ரீசென்ட்டா என்னிட்ட ஆயில் எடுத்த என்ன ஒரு சப்ஸ்கிரைபர் சிஸ்டரோட சொல்லியிருந்தாங்க. அவங்களோட தங்கச்சிக்கு சின்ன வயசு தான். ஆனா அந்த முடி பழுக்குற ஒரு பிரச்சனை இருக்குது. அது மட்டும் இல்லாம முடியெல்லாம் நெறைய போகுது சிஸ்டர். ஏதோ ஒரு அண்டர் ட்ரீட்மெண்ட் டீக்கிறாங்க. அதனாலயோ தெரியா அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்திருந்தாங்க. எடுத்துட்டு அவங்களோட ஃபீட்பேக் சொல்லியிருந்தாங்க. உண்மையிலேயே பார்த்துட்டீக்க முடியெல்லாம் கருத்துட்டு சிஸ்டர். முடியுமே நல்லா பேபி ஹேர் எல்லாம் வந்து வளருது. எங்களோட உம்மாக்கு வந்துட்டு சரியான சந்தோஷம் அந்த மாரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்த ஃபீட்பேக்ஸ் எல்லாத்துலயும் அந்த ஃபீட்பேக்க நான் அப்படியே வச்சுட்டிருக்கிறேன். எனக்கு பர்சனலா அவ்ளோ அவ்ளோ சந்தோஷம் எனக்கு. என் ஃபேமிலில எல்லார்ட்டயும் அத நான் சொல்லுவேன். எனக்கு அவ்ளோ சந்தோஷம் அல்ஹம்துலில்லாஹ். எல்லாருக்கும் இன்னும் இன்னும் பரக்கத்து செய்யணும் அப்படின்னு என்ன துவாவோட தான் என்னோட ஹேர் ஆயில் உங்களுக்கு வந்து சேரும். நான் இத பிசினஸ்க்கு மார்க்கெட் பண்றதுக்காக சொல்லல. என்னவோ என்ட அந்த ஒரு ஃபீலிங்க உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நெனச்சுச்சு எனக்கு. இன்றைக்கு கொஞ்சம் கதை கூடுதலா தான் போகுது இல்லையா? சரி பரவால்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு தானே. மத்த நாளைக்கெல்லாம் நான் அமைதியா தானே இருப்பேன். சரி, சரி. அப்படியெல்லாம் பொய் சொல்ல விருப்பம் இல்ல. இப்ப அப்படியே வீடியோ என்ன இந்த கிளிப் வந்துட்டு ஒரு காலையில எடுத்தது. இப்பலாம் ஹஸ்பண்ட் இல்ல இல்லையா? அப்ப அந்த லஞ்ச் பாக்ஸ் பேக்கிங் அந்த கிளிப் அப்படியே அவ்வளோ மிஸ் பண்றேன் நான். அவ்வளோ கவலை எனக்கு. ஏன்னா லஞ்ச் பேக் பண்றது எனக்கு அவ்வளோ விருப்பம். நல்லா காட்டு பத்தையெல்லாம் போட்டு பச்சை பச்சையா ஹஸ்பண்டுக்கு பேக் பண்ணி குடுப்பேன். இப்ப வந்துட்டு செல்லுவேன் அப்படியும் கோல் எடுக்கக்குள்ள நல்லா சலாட் சாப்பிடுங்க அந்த மாரியெல்லாம். தப்பினோம், பொழச்சோம் அப்படின்னு நிக்கிறாரு போலங்க. அப்ப இன்றைக்கு காலை சாப்பாடு மட்டும் தானே. இன்னைக்கு காலை சாப்பாடு மட்டும் தானே செய்றேன். அப்ப இன்றைக்கு கொஞ்சம் இனிப்பு லெவரியா செய்வோம் அப்படின்னு நினைச்சேன். இனிப்பு லேவரியா அப்படின்னு சொன்னா எங்கட புள்ளைகள் வந்துட்டு கொஞ்சம் விருப்பமா சாப்பிடுவாங்க. லெவரியா அப்படின்றது தான் சரியான பேர். ஆனா நாங்க லேவரியான்னு தான் சொல்லுவோம். இந்த ரெசிபி வந்துட்டு நான் ஏற்கனவே உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த சுண்டல் எப்படி செய்ற, நல்லா கலர்ஃபுல்லா, அழகா, பெர்ஃபெக்ட்டா எப்படி செய்ற அப்படின்னு எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறேன். அதே மெஷர்மென்ட் போட்டு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா, இன்ஷா அல்லாஹ் கட்டாயமா நல்லா வரும். ட்ரை பண்ணி பாருங்க. என்னதான் செஞ்சாலும் இந்த இடியாப்ப மாவெல்லாம் வந்துட்டு வீட்ல செஞ்சு இந்த லெவரியாவாகட்டும், இடியாப்பமாகட்டும் செஞ்சோம் அப்படின்னு சொன்னா தான் எனக்கு என்னவோ பெர்ஃபெக்ட்டா அந்த இடியாப்பம், லெவரியாவெல்லாம் வர மாரி இருக்கும். கடை மாலை எவ்வளோதான் செஞ்சாலும் எனக்கு அந்த என்ன சொல்ற அந்த டெக்ஸ்டர் இருக்குது இல்லையா? அது சரியா வருதில்லையே அந்த மாரியே ஒரு ஃபீலிங். முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் எனக்கு. கிளைமேட்டுக்கு வந்துட்டு தடுமல் வந்துட்டு. அதான் எனக்கு குரல் இப்பிடிக்குது. ஃபர்ஸ்ட்டா சொல்லணும் அப்படின்னு நெனச்சேன் மறந்துட்டு. கொஞ்சம் குரல் கேவலமா தான் நீக்கியும் மன்னிச்சுக்கோங்க. அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. என்னன்னு சொன்னா, இந்த தடுமலெல்லாம் எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் அவ்ளோ லேசில வராது. முந்தியெல்லாம் அப்படி வந்துட்டீக்கும் அடிக்கடி. இப்போ கொஞ்ச நாளா அந்த மாரி அடிக்கடி வாரல்ல. இப்ப வாள் முட்டு வந்துட்டு, "இதி உனக்கு செய்றேன் வேலை" அந்த மாரி ஒரு காட்டு காட்டிட்டு போய்த்திரும். கொஞ்சம் வருத்தமா தான் நீக்குது இல்லையா? இந்த கிளைமேட்ல நெறைய இந்த இந்த மாரி நோய்கள், தடுமல், காய்ச்சல் அந்த மாரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். இயன்ற வரைக்கும் சேஃபா இருந்துக்கோங்க. புள்ளைகள கொஞ்சம் சேஃபா பாத்துக்கோங்க. நெறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு ரீசென்ட்டா எனக்கு பர்சனலா கூட வரும். "சிஸ்டர் நெறைய மோட்டிவேட் பண்றீங்க. சந்தோஷமாய்க்குது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெறைய பேர் நல்ல நல்லமா சொல்லுவாங்க. "நாங்கலாம் இப்ப வீட்டு தோட்டம் செய்றோம் சிஸ்டர். பிளாஸ்டிக் ஃப்ரீயா கிச்சனை இயன்ற வரைக்கும் மாத்துறதுக்கு ட்ரை பண்றோம். புள்ளைகளுக்கு தேவையானதெல்லாம் வீட்லயே செஞ்சு குடுக்க ட்ரை பண்றோம்." அந்த மாரியெல்லாம் நல்ல நல்ல கமெண்ட். கேட்கறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாய்க்கும். ஏதோ கஷ்டப்படுறதுக்கு பெரிய பலன் கிடைச்ச மாரி சந்தோஷமாய்க்கும். அத மாரி
ஒரு சில பேர் ரீசென்ட் டேஸா நெறைய பேர் மாரி கேட்கறது வந்துட்டு, இந்த சேவிங்ஸ் பண்றதுக்கு டிப்ஸ் மாரி சொல்லுங்க சிஸ்டர் அந்த மாரி சொல்லுவாங்க. அதுக்கு வந்துட்டு நான் சொல்லவா? நான் ஃபாலோ பண்ணி எனக்கு சக்சஸ் ஆயின ஒரே ஒரு டிப் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். என்னன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட்டா உங்களுக்கு வர இன்கம் பாருங்க. உங்களோட சம்பளமாகட்டும், ஏதோ ஒரு இன்கம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஒரு 20,000 உங்களோட இன்கம் அப்படின்னு சொன்னா, அதுல 10% 2,000 இல்லையா? அந்த 2,000 வந்துட்டு உங்களுக்கு சம்பளம் இல்ல. அந்த இன்கம்ல இல்ல உங்களுக்கு. 18 தான் எனக்கு சம்பளம் அப்படின்னு நெனச்சு, அந்த 2,000 வந்துட்டு ஃபர்ஸ்ட்டாவே நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அத சேவிங்ஸ்ல போட்டுக்கோங்க. போட்டுட்டு 18,000 வந்துட்டு உங்களோட தேவைகளுக்கு பயன்படுத்திக்கோங்க. அப்படின்னு சொன்னா, அந்த 18,000த்துள்ளுக்கும் உங்களோட தேவைகள வந்துட்டு என்ன சொல்றேன், அடக்கிக்கோங்க அப்படின்னு சொல்றேன். இப்படி செஞ்சு பாருங்க. உண்மையிலே உங்களோட லைஃப்ல வந்துட்டு ஒரு பெரிய மாற்றம் வரும் இன்ஷா அல்லாஹ். அப்ப இன்ஷா அல்லாஹ் அந்த டிப்ப கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. நான் அத ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு பிறகு தான் எனக்கு மாஷா அல்லாஹ்ன்னு ஏதோ சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேலுமா இருந்துச்சு. அப்ப அந்த டிப் வந்துட்டு ஒண்டே போதும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாம் அதுள்ளுக்கு அடங்கும். அதுக்கிடையில இந்த கிளிப் வந்துட்டு இந்த ராகி மோல்ட் சொன்னேன் இல்லையா? இது ஒண்ணுமில்ல மொள கட்டினதுக்கு பிறகு நல்லா வறுத்துட்டு அதோட நட்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கணும். நாங்க இதுல சுகரும் மிக்ஸ் பண்றோம். அதோட வந்துட்டு கொஞ்சம் ஃப்ளேவருக்கு முந்திய சொன்ன மாரி சாக்லேட் பவுடர் ஆட் பண்றோம். போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு பாலோட இத மிக்ஸ் பண்ணி குடிக்கிறோம் அவ்வளோதான். டேஸ்ட் வந்து உண்மையிலே அவ்ளோ நல்லாயிக்குது. புள்ளாள் வந்துட்டு ஏன்டா புள்ளாள் இப்பலாம் வந்துட்டு இதுதான் கேட்டு கேட்டு குடிப்பாங்க. உம்மா அந்த சாக்லேட் மிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சாக்லேட் மிக்ஸ் போட்டு தாங்களே பால்ல அந்த மாரி. அப்போ உங்களுக்கு பவுடர் மில்க் அப்படி இல்லாட்டி ஃப்ரெஷ் மில்க்க காய்ச்சிட்டு, அதுல வந்துட்டு இத மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். 1லேருந்து 1 1/2 டீஸ்பூன் அப்படி இல்லாட்டி 2 டீஸ்பூன் கூடினது. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா குடிப்பாங்க. இந்த மொள கட்டிச்சு அப்படின்னு சொன்னா இன்னுமே ஆரோக்கியமாய்க்கும் இல்லையா இந்த தானியங்கள். அப்ப உங்களுக்கு இன்னுமே இது ஆரோக்கியமாய்க்கும், நல்லாய்க்கும். இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் புள்ளாளுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. நான் ஸ்க்ரீன்ல தர இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுக்கு விலை டீட்டெயில்ஸ் அந்த மாரி எல்லாம் தெரிஞ்சுக்கலும். அப்ப இன்ஷா அல்லாஹ் இந்த ராகி மால்ட் ஏலும் அப்படின்னு சொன்னா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது ஷேர் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், ஏன்ட ப்ராடக்ட்ஸ் இது பிறகு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு கொழும்புல ஒரு ஏரியாக்கு வந்துட்டு எடுக்க இயலும் அப்படின்ற ஒரு சந்தோஷமான விஷயத்த கட்டாயம் உங்களோட ஷேர் பண்ணணும். ஏன்னா, ஏன்ட கஸ்டமர்ஸ் நெறைய பேர் இருக்கிறது எனக்கு கொழும்புல தான். எல்லாருமே கேட்பாங்க, "சிஸ்டர் கொழும்புல போடுங்க. எங்களுக்கு எடுத்துக்கிற மாரி போடுங்க. எப்படி சரி போடுங்க." அந்த மாரியெல்லாம் சொல்லுவாங்க. அத மாரி எனக்கு ஒரு அல்ஹம்துலில்லாஹ் அ அல்லாஹ்க்கு பொறவு வந்துட்டு என் சப்ஸ்கிரைபர் என் சிஸ்டர் ஒன்று தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அங்க போடுறதுக்கு. அவங்களுக்கு வந்துட்டு இந்த சந்தர்ப்பத்தில மிச்சம் நன்றி சொல்லிக்கிறேன். இப்ப வந்துட்டு என் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு கவுடான ரோட் தெஹிவல மெட்ரோ சூப்பர் சென்டர்ல வந்துட்டு எடுக்கலும். இப்போவுக்கு நாங்க சாம்பிளா தான் கொஞ்சமா அனுப்பிக்கிறோம். உங்களோட டிமாண்ட பொறுத்து இன்ஷா அல்லாஹ் கன்சிஸ்டன்ட்டா விடாம சப்ளை பண்றதுக்கு நான் இயலுமான வர ட்ரை பண்ணுவேன். ஸ்க்ரீன்ல வந்துட்டு கடையோட டீட்டெயில் தந்திக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம குருநாகல சிட்டி எசன்ஸ் அதுக்கப்புறம் நம்மட கஹவத்த ஜௌஃபர் ஸ்டோருக்கும் எங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இதுக்கப்புறம் இன்ஷா அல்லாஹ் கன்சிஸ்டன்ட்டா நாங்க வந்துட்டு குடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஏன்னு சொன்னா இந்த ரூட்டீன் பழகிட்டு இப்ப ஹஸ்பண்ட் இல்லாம தனியா கொஞ்சம் செஞ்சுட்டு அப்படியே இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் ட்ரை பண்றேன். இதுக்கப்புறம் குருநாகலையிலயும் உங்களுக்கு சப்ளைக்கும் இன்ஷா அல்லாஹ் எடுத்துக்கலும். இது என்னடா ரெசிபி கிளிப் அப்படின்னு பார்த்தா, இந்த கொஞ்சம் டோஃபி செஞ்சு வச்சேன் புள்ளாளுக்கு. இப்ப டெடாவும் இல்லையா, கொஞ்சம் இந்த கிரேவிங் எல்லாம் கூட பெருசா வாங்கி குடுத்து பண்றல. அப்ப கொஞ்சம் வீட்லயே செஞ்சு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்கிட்ட ஃப்ரெஷ்ஷா இந்த காஃபி சீட்ஸ் இருந்துச்சு. அப்ப நல்ல ஒரு கோல்டன் ப்ரவுன் கலர் வர வரைக்கும் அத நல்லா வறுத்து ஆற வச்சு அரைச்சு, அதுக்கப்புறம் அந்த பவுடர்ல கொஞ்சமா இந்த மில்க் இக்கிது இல்லையா, அத கலந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி ஓரமா வச்சுட்டு, இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேன் மாரி எடுத்துக்கோங்க. இல்லாட்டி உங்களுக்கு கஷ்டமாய்க்கும் இந்த டொஃபி செய்றதுக்கு. அதுல கொஞ்சமா பட்டர் அப்படி இல்லாட்டி மாகரின் ஆட் பண்ணி நல்லா உருகினதுக்கு அப்புறம் மில்க் மேட் இருக்குது இல்லையா? அத ஒரு 390 கிராம் டின் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா போதும். அத போட்டு இந்த மாகரின் அப்படி இல்லாட்டி பட்டரோட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அது நல்லா மிக்ஸ் ஆயினதுக்கு அப்புறம் ஏற்கனவே கரைச்சு வச்சோம் இல்லையா? இந்த காஃபியும் பாலும். அப்ப அத அப்படியே ஆட் பண்ணி, நல்ல ஒரு போல் பதம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? போல் மாரி உருட்டி எடுக்கிற அளவு வார வரைக்கும் நல்லா அப்படியே கிளறிட்டே இருக்கணும். கைவிடாம கிளறிட்டே இருக்கணும். ஒரு 10, 15 நிமிஷம் ஆக்கல நல்லா இறுகி ஒரு போல் மாரி அப்படியே வரும். அது வரைக்கும் கிளறிட்டே இருக்கணும். அவ்வளோதான். இந்த காஃபி ஃப்ளேவர் போட்டீங்க அப்படின்னு சொன்னா நல்லாய்க்கும் அந்த காஃபி டோஃபி மாரி. அப்ப அதுக்கு தான் கொஞ்சம் ஃப்ளேவர் வந்துட்டு ஆட் பண்ணினேன். நான் வீட்ல அந்த சீடு இருந்துச்சு. அதனால அரைச்செடுத்தேன். உங்கள்ட்ட இல்லாட்டி கடையில இன்ஸ்டன்ட் காஃபி இருக்குது இல்லையா? அதையும் உங்களுக்கு தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். அளவுகள் எல்லாம் ஸ்க்ரீன்ல தந்திக்கிறேன் பார்த்துக்கோங்க. இப்ப நீங்க நல்ல போல் மாரி வந்த பிறகு ஒரு துண்டு எடுத்து அப்படியே பச்சை தண்ணியில போட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அது கரையாது. அப்படியே கையில எடுத்து பார்த்தாலும் உருட்டெலுமா இக்கும். உங்களுக்கு அந்த பதம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா விளங்கிக்கும். அதுக்கப்புறம் இப்படி ஒரு ஆயில் பேப்பர்ல நல்லா பட்டர் அப்படி இல்லாட்டி மாகரின் தடவிட்டு, இந்த டோஃபி பேட்டர் இருக்குது இல்லையா? அது எல்லாத்தையும் போட்டு இப்ப நான் காட்டுற மாரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறி வரக்கல இது நல்லா இறுகி வரும். உங்களுக்கு விரும்பின ஷேப் வந்துட்டு செஞ்சுக்கலும். என்ன சரியா ஒரு அச்சிக்குது அப்படின்னு சொன்னா அந்த மாரி செஞ்சுக்கோ மேலும். அப்படி இல்லாட்டி நான் இப்ப செய்ற மாரி கூட செஞ்சுக்கலும். நான் வந்துட்டு புள்ளாளுக்கு இந்த மாரி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நீட்டமா அப்படியே லேசா உருட்டி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டிட்டு இருந்தேன்.
இந்த டொஃபி இதெல்லாம் கடையில வாங்கி குடுக்கேலும் தான். இருந்தாலும் வீட்ல செஞ்சு குடுத்தோம் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் ஸ்பெஷல் ஆயிக்கும் இல்லையா? ஏன புள்ளாள் வந்துட்டு நல்லா விருப்பமா சாப்பிட்டாங்க. ஏலும்ன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் ட்ரை பண்ணி பாருங்க. வேறொன்றும் அப்படியே ஸ்பெஷலா இல்ல. எல்லாம் ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்னு நெனைக்கிறேன். என்னோட சிங்கள சேனல்ட லிங்க்க வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு வைக்கிறேன். டைம் கிடைச்சுச்சு அப்படின்னு சொன்னா போய்த்து பாருங்க. அப்படியே என்ன சிங்கள பார்த்து சிரிக்க வேணாம். ட்ரை பண்றேன் இன்ஷா அல்லாஹ். எந்த ஒரு விஷயமும் அப்படிதான் இல்லையா? அ சரியான பிராக்டிஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னு சொன்னா, இன்ஷா அல்லாஹ் நெறைய விஷயங்கள் இந்த உலகத்துல வந்துட்டு செய்ய இயலாதது இல்ல இல்லையா? அப்ப இயலும் அப்படின்னு சொல்லிட்டு நெனைச்சுட்டு, செய்ய தொடங்கினோம் அப்படின்னு சொன்னா, இன்ஷா அல்லாஹ் செய்ய இயலும். ஏன்னு சொன்னா என்னோட வீடியோஸ் நெறைய பேர் பார்ப்பாங்க. மோட்டிவேட் ஆகும் சிஸ்டர் உங்களோட வீடியோஸ் பார்த்தா அந்த மாரி சொல்லுவாங்க. அதுக்காக குட்டி குட்டியா என்னால இயலுமான மோட்டிவேஷன்ஸ் அவ்வளோதான். நான் எந்த நாளும் செல்ற மாரி தான். என்ன சரி உங்களுக்கு செய்ய நினைக்குது, அது நல்ல விஷயமா இருக்குது அப்படின்னு சொன்னா, நெறைய யோசிக்க வேணாம், நெறைய ஒப்பீனியன் கேட்டு போவானாம். இன்ஷா அல்லாஹ் செய்றதுக்கு அப்படியே இறங்கிருங்க. அதிலயே நெறைய பாடங்கள் படிச்சு அத செய்ய ஸ்டார்ட் பண்ணிருவீங்க. அதான் நான் சொல்ற மாரி, இந்த நிமிர்ந்துட்டே இத செய்யவா? இத செய்ய இயலுமா? அந்த மாரி கேள்வி கேட்டிருக்கிறத விட, தலைய குனிஞ்சு செய்ய ஸ்டார்ட் பண்ணினோம் அப்படின்னு சொன்னா, இன்ஷா அல்லாஹ் அடுத்த முறை தல நிமிரக்கெல்லாம் இந்த வேலைய செஞ்சு முடிச்சு கேளுமைக்கும். அப்ப இன்ஷா அல்லாஹ் ஏலும் அப்படின்னு சொன்னா கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. அதோட இன்னொரு விஷயமா, இந்த விஷயத்த கடைசில போட்டிக்கிறேன். என்னன்னு சொன்னா, எங்கட சத்துமாக்கு இப்ப நாங்க 10 தானியங்கள்லேருந்து அப்படியே 4 தானியங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி, இப்ப 14 தானியங்கள் வந்துட்டு ஆட் பண்றோம் அப்படின்ற ஒரு சந்தோஷமான விஷயம் தான். எக்ஸ்ட்ராவா இதுல வந்துட்டு நாங்க கடலைப்பருப்பு, சோயா, அதுக்கப்புறம் கொள்ளு, கிரீன் பீ 4 இன்கிரீடியன்ட் வந்துட்டு எக்ஸ்ட்ராவா ஆட் பண்றோம். பழைய லேபல் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, அது பழசு இருந்துச்சு அப்படின்றதுக்காக போட்டிப்பேன். மத்தபடி 14 வகையான தானியங்கள் இப்ப ஆட் பண்றோம். அப்ப இன்ஷா அல்லாஹ் சத்து மாவு இன்னும் இன்னும் அப்படியே என்ன சொல்றது? சத்தாயிட்டு இல்லையா? இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. நெறைய நல்ல ஃபீட்பேக்ஸ் தாரீங்க சத்துமா. நெறைய டிமாண்ட் பண்றீங்க. நெறைய ஆர்டர் பண்றீங்க. எல்லாருக்கும் மிச்சம் மிச்சம். ஜஸாக்கல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதான் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமா இருந்திக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். அளவா சாப்பிடுங்க. இந்த அளவுல ஆரோக்கியத்த அதிகமா சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.